சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கும் ஹஸ்பண்ட் காலேஜுக்கு சீக்கிரமாக போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வேண்டான்ட்டாங்க. நான் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக தூங்கி எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரொம்ப நாள் ஆச்சு காலையில் காஃபி குடித்தேன். நான் மோஸ்ட்லி காலையில் காஃபி அவாய்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு காஃபியை போட்டு வெளியில் போய் உட்காந்து ரிலாக்ஸாக குடிச்சிட்டு இருந்தேன். சாமியுமே தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க எந்திரிச்சதுக்கப்புறமா 2 பேர் தோசை ஊற்றிட்டு இட்லி பொடி வச்சு 2 பேர் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நானும் சாமியும் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டே இருந்தோம். ஒரு 12 மணி வரைக்கும் விளையாண்டுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் லஞ்சு செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். சாப்பாடு வச்சுட்டு வெண்டங்காய் பொரியல் செஞ்சு கொள்ளு துவையல் அரைச்சிக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சமிக்கு கொஞ்சம் ஃபீவர் அண்ட் கோல்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ரச சாப்பாடு மட்டும்தான் கொடுத்துருந்தேன். நான் கொள்ளு துவையல் வெண்டங்காய் பொரியல் வச்சு லஞ்சை முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு இந்த அரிசி கழுவுன தண்ணியெல்லாம் செடிகளுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் ஊற்றிட்டு இருந்தேன். மேல் மண் நல்லாவே காஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றினேன். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வந்தி செடி காஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதை பிடுங்கி போட்டுருவாங்க. அப்படி இல்லைனா தண்ணி ஊற்றாம விட்டுருவாங்க. அதை கட் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம்னா அடியிலேருந்து சூப்பராக தளைஞ்சி வரும். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.